இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேக் ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் ப்ரீமிக்ஸ் வந்து ஒரு சிலருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் கடையில் வாங்கியிருப்பீங்க முன்னாடியே. நிறைய பிராண்டில் வந்து நமக்கு இது அவைலபிளாக இருக்கும். கேக் ஃப்ளார்னு சொல்லி நம்ம கடையில் விற்பாங்க. நம்ம கடையில் வாங்குற அந்த கேக் ஃப்ளார் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட்டு வந்து பாலும் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நம்ம வந்து அவனில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கேக் வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும். ஸோ அதே கேக் ப்ரீமிக்ஸ் தான் வந்து இன்றைக்கி நமக்கு ஹோம்மேடாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவு வந்து நீங்கள் நார்மலாக என்ன பிராண்டில் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸே இருக்காது. கோதுமையில் செஞ்சால் ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்பவும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட் வைஸில். ஸோ இது வந்து நீங்கள் 1 கப் அளவுக்கு மைதா இல்லைனா கோதுமை எடுத்துக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட மெஷரிங் கப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக வந்து ஏதாவது ஒரு கப்பை 1 கப்புன்ற மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த 1 கப்பில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதிலேருந்து மாவு வெளியே எடுக்க போகிறேன். ஸோ அது நம்ம எதுக்காக எடுக்கிறோன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கரெக்டாக இதிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை நீங்கள் எடுத்துடணும். இப்போ நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்க இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்ற அளவு மெஷர்மெண்ட் இல்லைன்னா நார்மலாக ஏதாவது ஒரு ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு இதிலிருந்து மாவை வெளியே எடுத்துருங்க. அதே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கணும். கார்ன்ஸ்டார்ச் இல்லைனா வந்து கார்ன்ஃப்ளவர் ரெண்டுமே ஒன்று தான். நமக்கு வந்து கடையில் கார்ன்ஃப்ளவர்னு கேட்டாலே நார்மலாக மளிகை ஷாப்லலாம் கிடைக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இங்கே நிறைய பேக்கரி ஷாப்பில் வந்து கேக் ஃப்ளார்னு சொல்லி தனியாக விற்பாங்க. அதை நீங்கள் ஒரு சிலர் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். அதுக்கு பிராண்ட் எதுவுமே இருக்காது. நார்மலாக கேக் ஃப்ளார்னு சொல்லியிருக்கோம். நம்ம அதை வாங்கிட்டு வந்து நார்மலாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டு நம்ம எப்படி கேக் பண்ணுவோமோ அதே மெத்தடில் நம்ம கேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கேக் ஃப்ளார். இது வந்து கேக் பண்ணுறதுக்கான ஒரு மாவு. இது எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மலாக மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் வந்து இருக்காது. பட் நீங்கள் கேக் ஃப்ளார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை கையில் எடுத்தாலே அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து நார்மல் அந்த மைதாவை எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக ரெடி பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இதே கேக் ஃப்ளாரை வந்து நல்லா வந்து ஒரு 5 வாட்டி சலடை வச்சு நல்லா சலிச்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கேக் ஃப்ளார். நீங்கள் வந்து மைதா மாவுக்கு பொதுவாக நீங்கள் எப்பயுமே அந்த கேக் ஃப்ளார் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்பவே கேக் செய்கிறது ரொம்பவே சிம்பிளாக ஆக்குறதுக்காக இன்னொரு மெத்தடில் என்னென்னா கேக் ப்ரீமிக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. கேக் பண்ணுறதை இன்னும் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சுலபமாக்கிறதுக்காக நம்ம கேக் ப்ரீமிக்ஸை வந்து முன்னாடியே பண்ணி வச்சிடலாம். இந்த கேக் ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கணும். 1/2 கப் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஐசிங் சுகர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஐசிங் சுகராகவே நீங்கள் டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு நல்லா அந்த மாதிரி நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா ஒரு சலடை வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்துக்க போகிற சலடை வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ள மாதிரி பார்த்துக்கோங்க. பெரிய பெரிய ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்காது. இல்லை உங்ககிட்ட சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ள சலடை இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு கிளாத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் யூஸ் பண்ணி கூட நம்ம நல்லாவே வடிகட்ட முடியும். கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளாத் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பவுடர் பண்ண சுகரை நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக நெருன்னு இருக்கும். அதையெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது, அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நான் மொத்தமாகவே வந்து இதில் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், சர்க்கரை இது 3மே ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து சாக்லேட் கேக் ப்ரீமிக்ஸ் பண்ணிக்க போகிறதால நான் இதிலே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து சலடை நல்லா யூஸ் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். பாருங்க, நான் கொக்கோ பவுடரையும் இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதையுமே நல்லா வந்து சலிச்சு விட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணின பிறகு நம்ம இதை வந்து ஒரு 3-4 முறை கண்டினியூஸாக மாற்றி பவுல் மாற்றி நம்ம நல்லா வந்து சலடை யூஸ் பண்ணி நல்லா சலிச்சு எடுக்கணும். ஒரு ட்ரையான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு சலடை வச்சுட்டு நம்ம பவுடர் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி
மாதிரி ஆட் பண்ணி நல்லா சலிக்கணும். இப்போ கடைசியில் பாருங்கள் கொஞ்சமாக வந்து நம்ம என்னதான் நல்லா சலிச்சிருந்தாலுமே கடைசியில் பாருங்கள் லைட்டாக கட்டி கட்டியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம 5 டைம்ஸ்க்கு வந்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு பெரிய ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்குமே ஒன்றுமே ஆகாது. நீங்கள் கேக் எப்போல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டக்குன்னு இதிலிருந்து ஒரே ஒரு கப் அளவுக்கு மாவை எடுத்து போட்டு நீங்கள் சூப்பராக கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து தனியாக வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்டு லிக்விட் எதுவுமே ரெடி பண்ணணும்னு இல்லை, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது, கேக் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது கேக் பண்ணணும் அப்படின்னா நான் சாக்லேட் ஃப்ளேவரில் இந்த மாதிரி டப்பாவில் தான் வந்து நான் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு சடனாக ஏதாச்சும் ஒரு ஆர்டர் வருது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பர்த்டே நான் செய்யணும் அப்படின்னா நான் டக்குன்னு இதில் இருந்து எடுத்து நான் கேக் பண்ணிக்குவேன். இந்த கேக் ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கேக் பண்ணணும்னு சொல்லிட்டு டவுட்டு கேட்பீங்க. ரொம்பவே ஈஸி தான். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து உங்ககிட்ட வினிகர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம குக் பண்ணுறதுக்கு எல்லாமே வினிகர் வந்து மளிகை ஷாப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் நீங்கள் இந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் கிடைக்காட்டியுமே பரவாயில்ல, நீங்கள் இதில் வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 லெமன் ஜூஸை இதிலேயே பிழிஞ்சு விட்டுட்டு அப்புறம் நம்ம 1 கப் பாலுக்கு இதிலே வந்து 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதில் வந்து நான் ஜஸ்ட்டு 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே கேக்கை நீங்கள் எக்கு யூஸ் பண்ணியுமே பண்ணலாம். இன்னுமே நல்லாவே சாஃப்டாக கடையில் வாங்குற மாதிரி கிடைக்கும். நீங்கள் 1 கப் பாலுக்கு பொதுவாக நீங்கள் வந்து ஒரு 4 முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அந்த முட்டையை கூட நீங்கள் டேரெக்டாக வந்து எல்லோவோட சேர்த்து பீட் பண்ணாமல் ஒயிட்டை தனியாக பீட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லோவை தனியாக பீட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுத்தையுமே கடைசியில் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ப்ரீமிக்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக வந்து எண்ணெய் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கேக் கிடைக்கும். நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து முட்டை சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்காக தான் நான் வந்து வித்தவுட் எக்லெஸ் கேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம். எண்ணெய் ஆட் பண்ணதுமே நம்ம கேக் ப்ரீமிக்ஸை ஆட் பண்ணி ஒரே டைரெக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கேக் டின்னில் வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக பட்டர் பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஈக்குவலாக ஷேப் பண்ணி உள்ளே வச்சு நம்ம இதிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை இதில் ஆட் பண்ணி எப்பயும் போல் பண்ணுற அதே மெத்தடில் பேக் பண்ணி எடுக்கணும். வந்து கடாயில் பண்ண போகிறீங்க அப்படின்னா கனமான நல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. அந்த கடாயை நல்லா 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கணும். கடாயை 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த கேக்கை 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கேக் வந்து ரெடி ஆகிரும். இதே மெத்தடில் நீங்கள் இதை அவனில் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா 180 டிகிரிக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே 180 டிகிரிக்கு 30 நிமிஷம் நல்லா நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான கேக் ரெடி ஆகிரும். ஸோ இப்போ பாருங்கள் கேக்கும் நல்லாவே வந்துருச்சு. எனக்கு கடாயினுடைய அந்த மூடி இருக்குது இல்லைங்களா, கடாய் வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகலை, அதனால் எனக்கு ஒரு சைடில் மட்டும் லைட்டாக வெடிச்சு வந்திருக்கு. அது வந்து நான் யூஸ் பண்ண கடாயோட ஃபால்ட்டு. ஸோ அதனால ஒன்றும் இல்லை, நான் இதை மட்டும் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் கேக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து கேக் டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ணியிருந்த பட்டர் பேப்பரையும் அதிலிருந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கேக் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கேக் ப்ரீமிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கேக் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இதே மெத்தடில் சாக்லேட் கொக்கோ பவுடர் நீங்கள் ஆட் பண்ணாமல் இதே மெத்தடில் நீங்கள் நார்மலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணாமல் நார்மலாக ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி பண்ணிக்கலாம். ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணி கேக் பண்ணும்போது கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக் ப்ரீமிக்ஸ்க்கும் கேக் ஃப்ளாருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும், கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கேக் ப்ரீமிக்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கேக் பண்ணியிருந்தோம். இந்த கேக்குக்கு வந்து நான் ஒரு க்ரீமும் இதை டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஹோம்மேட் கிளிட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஹோம்மேட் கிளிட்டர் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த ஹோம்மேட் கிளிட்டரும் அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமை வந்து நான் ஒரு ரொம்பவே ஈஸியான மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு க்ரீம் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ much.